ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஃபால்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப்பை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஆப்பை சேஞ்ச் பண்ணணும்னா, அதாவது டிஃபால்ட்டான ஆப்பை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பார்க்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு முதல்லையே சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கே பார்க்கலாம் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிக்ஸ் பைட் சூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒபேரா மினி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப்பை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணது தான் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப்பாக இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப், அதாவது டிஃபால்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.